வணக்கம் மாணவர்களே. இன்றைய வகுப்பில் பாரதிய சாட்சி அதிநயம் 2023 பிரிவுகள் 4 முதல் 14 வரை, அதாவது நெருங்கிய தொடர்புடைய சங்கதிகள் பற்றிய முக்கிய அம்சங்களை எளிமையாக பார்ப்போம். இந்த பிரிவுகள் பழைய இந்திய சாட்சி சட்டத்தின் பிரிவுகள் 6 முதல் 16 வரை இருந்த விதிகளுக்கு இணையானவை. ஒரு வழக்கில் நேரடியாக பிரச்சனையாக இல்லாத ஒரு சங்கதி கூட முக்கிய சங்கதியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தால் அது நீதிமன்றத்தில் தொடர்புடைய சாட்சியமாக ஏற்கப்படும் என்பதே இந்த பிரிவுகளின் அடிப்படை நோக்கம். இப்போது ஒவ்வொரு பிரிவையும் வரிசையாக பார்ப்போம். பிரிவு 4 ரெஸ் கெஸ்டே. இந்த பிரிவு மிகவும் முக்கியமானது. ஒரே பரிவர்த்தனையின் பகுதியாக அமைந்த அனைத்து பகுதிகளும் தொடர்புடைய சங்கதிகளாகும். ஒரே இடத்தில் நடந்திருக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரே நேரத்தில் நடந்திருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவை அனைத்தும் ஒரே நிகழ்வின் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். உதாரணமாக, தாக்குதல் நடைபெறும் போது பாதிக்கப்பட்டவர் எழுப்பிய கூக்குரல் அல்லது அருகில் இருந்தவர் உடனடியாக கூறிய வார்த்தைகள் அனைத்தும் ரெஸ்கெஸ்டே ஆகும். தேர்வில் அதிகமாக கேட்கப்படும் பிரிவு 4. பிரிவு 5 சந்தர்ப்பம், காரணம் மற்றும் விளைவு. இந்த பிரிவு 5 விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள்ள சொல்கிறது. 1 சந்தர்ப்பம், 2 காரணம், 3 விளைவு, 4 நிகழ்ச்சி நடைபெற்ற சூழல், 5 குற்றம் செய்ய கிடைத்த வாய்ப்பு. உதாரணமாக, கொலை நடந்த இடத்தில் இரத்த கறைகள், கொள்ளைக்கு முன் பாதிக்கப்பட்டவரிடம் இருந்த பணம், விஷம் கொடுக்கப்பட்டவரின் உடல்நிலை ஆகியவை தொடர்புடைய சங்கதிகளாகும். பிரிவு 6 நோக்கம், ஆயத்தம் மற்றும் நடத்தை. குற்றம் ஏன் நடந்தது என்பதை விளக்கும் பிரிவு இதுவாகும். 3 முக்கிய சொற்கள்: மோட்டிவ் நோக்கம், ப்ரிப்பரேஷன் ஆயத்தம், கண்டக்ட் நடத்தை. உதாரணமாக, கொலைக்கு முன் விஷம் வாங்குதல், குற்றத்திற்கு பிறகு தலைமறைவாகுதல், முன்கூட்டியே மிரட்டல் விடுத்தல் ஆகியவை தொடர்புடையவை. நடத்தை சம்பவத்துடன் நேரடி தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. பிரிவு 7 விளக்க உதவும் சங்கதிகள். இந்த பிரிவு வழக்கின் பின்னணியை விளக்குகிறது. யார், எப்போது, எங்கே, எந்த உறவின் அடிப்படையில் என்பதை விளக்கும் தகவல்கள் அனைத்தும் தொடர்புடையவை. இதன் நோக்கம் நீதிமன்றம் முழு பின்னணியையும் சரியாக புரிந்து கொள்வதாகும். சதி. பிரிவு 8. இந்த பிரிவும் மிகவும் முக்கியமானது. ஒரு சதியில் ஈடுபட்ட ஒருவர் சதியை முன்னெடுக்க செய்த செயல், கூறல் அல்லது எழுத்து மற்ற சதியாளர்களுக்கும் எதிராக சாட்சியமாக பயன்படுத்தலாம். ஆனால் 2 நிபந்தனைகள் உள்ளன. முதலில், சதி இருந்ததற்கான ஆரம்ப ஆதாரம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த செயல் அல்லது கூற்று சதியை முன்னெடுக்க செய்யப்பட்டிருக்க வேண்டும். சதி முடிந்த பிறகு செய்யப்பட்ட கூறல்கள் பொதுவாக இப்பிரிவின் கீழ் ஏற்கப்படாது. பிரிவு 9 தொடர்பில்லாத சங்கதிகள் தொடர்புடையதாக மாறுதல். சில சங்கதிகள் ஆரம்பத்தில் தொடர்பில்லாததாக தோன்றலாம், ஆனால் அவை முக்கிய சங்கதியை மிகவும் சாத்தியமாகவோ அல்லது சாத்தியமற்றதாகவோ மாற்றினால் அவை தொடர்புடையதாக மாறும். இதற்கு சிறந்த உதாரணம் அலிபி, அதாவது குற்றம் நடந்த நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் வேறு இடத்தில் இருப்பதாக நிரூபிப்பது. பிரிவு 10 இழப்பீட்டை மதிப்பிடுதல். இந்த பிரிவு பெரும்பாலும் சிவில் வழக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஏற்பட்ட இழப்பு என்ன, சந்தை மதிப்பு என்ன, நிதி பாதிப்பு என்ன, எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க உதவுகிறது. பிரிவு 11 உரிமை அல்லது வழக்க மரபு. ஒரு வழக்க மரபு உண்மையிலேயே உள்ளதா என்பதை நிரூபிக்க உதவும் பிரிவு. அந்த உரிமை முன்பே அங்கீகரிக்கப்பட்டதா, தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டதா, அதற்கான முந்தைய நிகழ்வுகள் உள்ளனவா என்பதை நீதிமன்றம் பார்க்கும். ஒரு கஸ்டம் செல்லுபடியாக இருக்க வேண்டுமெனில் அது பழமையானதாகவும் நியாயமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். பிரிவு 12 மனநிலை அல்லது உடல்நிலை. இந்த பிரிவு மனநிலை மற்றும் உடல்நிலையை பற்றியது. நோக்கம், அறிவு, நன்னம்பிக்கை, அலட்சியம், பகைமை, உடல்நிலை, உடல் வலி இவை அனைத்தும் சம்பவம் நடைபெற்ற காலத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும்.
பிரிவு 13 தற்செயலா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலா? ஒரு செயல் தற்செயலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததா என்பதை தீர்மானிக்க இந்த பிரிவு உதவுகிறது. முந்தைய இதே போன்ற செயல்கள், மீண்டும் மீண்டும் நடந்த நடத்தைகள், பழக்கமான செயல்முறைகள் ஆகியவை தொடர்புடையதாகும். பிரிவு 14 அலுவல் மற்றும் வணிக நடைமுறை. இறுதியாக பிரிவு 14 வழக்கமான அலுவல் நடைமுறை, அரசு அலுவலக நடைமுறை, வணிக நடைமுறை, பதிவேடு பராமரிப்பு இவை அனைத்தும் தொடர்புடைய சங்கதிகளாகும். உதாரணமாக அஞ்சல் பதிவேடு, வங்கி பதிவுகள், அலுவலக பதிவேடுகள் போன்றவை. இந்த பிரிவின் நோக்கம் வழக்கமான நடைமுறை பின்பற்றப்பட்டதாக நீதிமன்றம் அனுமானிக்க உதவுவதாகும். தேர்வுக்கான விரைவு மீள்பார்வை. நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய வரிசை: பிரிவு 4 ரெஸ்கெஸ்டே, பிரிவு 5 அக்கேஷன் காஸ் எஃபெக்ட், பிரிவு 6 மோட்டிவ் ப்ரிப்பரேஷன் கண்டக்ட், பிரிவு 7 எக்ஸ்பிளனேட்டரி ஃபேக்ட்ஸ், பிரிவு 8 கான்ஸ்பிரசி, பிரிவு 9 அதர்வைஸ் irrelevant facts become relevant, பிரிவு 10 damages, பிரிவு 11 ரைட் அண்ட் கஸ்டம், பிரிவு 12 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி, பிரிவு 13 இன்டென்ஷனல் ஆர் ஆக்சிடென்டல் ஆக்ட்ஸ், பிரிவு 14 கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நிறைவுரை: ஏபிபி, சிஜே மற்றும் டிஜே தேர்வுகளில் பிரிவு 4 ரெஸ்கெஸ்டே மற்றும் பிரிவு 8 கான்ஸ்பிரசி ஆகியவை மிக முக்கியமானவை. அதேபோல் பிரிவுகள் 6, 9, 12 மற்றும் 13 சூழ்நிலை சாட்சியங்கள் தொடர்பான வினாக்களில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. எனவே பிரிவுகள் 4 முதல் 14 வரை உள்ள ஒவ்வொரு தொடர்புடைய சங்கதியின் நோக்கம், பயன்பாடு மற்றும் எடுத்துக்காட்டுகளை தெளிவாக நினைவில் வைத்திருந்தால் சாட்சிய சட்டத்தில் நல்ல மதிப்பெண் பெற முடியும். நன்றி. அடுத்த வகுப்பில் பாரதிய சாட்சி அதிநயத்தின் அடுத்த முக்கிய தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.